ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் பகத்சிங் பற்றி பார்த்தோம். அதில் நிகழ்வு 1, 2 பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நிகழ்வு 3, 4 பற்றி நல்லா தெளிவாக பார்ப்போம். நிகழ்வு 3 என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் இளைய புரட்சி இயக்கம், யங் ரெவல்யூஷனரி மூவ்மெண்ட் அப்படின்ற ஒன்று ஆரம்பிக்கிறார். எதுக்காக ஆரம்பிக்கிறாருன்னா, அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, அகிம்சை வழியாக போராடினா விடுதலை கிடைக்காது, நம்மளும் அவங்க நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ட்ரீட் பண்ணுவோம், தாக்குதல் நடத்தி ஆங்கிலேயர்களை இந்தியாவை விட்டு வெளியேற்றுவோம் அப்படின்றதுக்காக யங் ரெவல்யூஷனரி மூவ்மெண்ட்டை ஆரம்பிக்கிறாரு. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா நிகழ்வு 4 என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நவ்ஜான் பாரத் சபா. நவ்ஜான்னா இளைஞர்கள், பாரத்னா இந்தியா, சபா நவ்ஜஹான் பாரத் சபா அப்படின்ற ஒன்று 1926 மார்ச் மாதம் ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட்ல வர்த்தக தகராறுகள் மசோதா அப்படின்ற ஒன்று நிறைவேறுது. அந்த வர்த்தக தகராறுகள் மசோதா இந்திய வர்த்தகர்களுக்கு இழப்பீடு ஏற்படுத்தக்கூடிய ஒரு மசோதா. அதனால என்ன பண்றாருன்னா, அவரும் பகத்சிங்கும் பதுகேஸ்வர் தத் அப்படின்றவரும் 2 பேரும் பார்லிமெண்ட்குள்ள பார்வையாளர்கள் போகலாம். அவங்க பார்வையாளர்களா போயிட்டு ஏப்ரல் 8, 1929 2 குண்டுகளை வீசுறாங்க. பார்லிமெண்ட்ல 2 குண்டு கண்ணீர் புகை குண்டா வீசுறாங்க. அவங்க அந்த குண்டு போட்டதால அப்படியே பார்லிமெண்ட் ஃபுல்லா புகை மண்டலமா ஆயிடுச்சு. ஓகேங்களா? இந்த நிகழ்வால அவங்க மேல வழக்கு பதிகிறாங்க. முதல் லாகூர் சதி வழக்கு அப்படின்ட்டு. ஏன்னா கவர்மெண்ட் எதிர்த்து அவங்க ஒரு ஆக்ட்ல ஒரு இதுல ஈடுபட்டதுனால முதல் லாகூர் சதி வழக்கு அவங்க மேல பதியுது. இதுக்கு ஏன் லாகூர் சதி வழக்குன்னு பேருனா, இது நடந்த இடம் பாத்தீங்கன்னா லாகூர் என்ற ஒரு இடத்துல நடந்திருக்கு. அவங்க அந்த புகை குண்டை போடும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்படி இன்குலாப் ஜிந்தாபாத்னா என்ன அர்த்தம்னா, புரட்சி வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க மேல இந்த வழக்கு பதிஞ்சு அவங்க சிறைச்சாலைக்கு போறாங்க. சிறைச்சாலைக்கு போயிட்டு ஒரு சில மாதங்கள்ல திரும்ப விடுதலை ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன போராட்டங்கள் பண்ணாங்கன்றதை பத்தி அப்கமிங் வீடியோஸ்ல பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டட் வீடியோஸ்க்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.